ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஸ்ரீ அத்வைதா கதாதாரா ஸ்ரீவாஷாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 54. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்றும் விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்களிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான். அத்தகைய நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். பொருளுரை: பூரணத்துடன் ஒன்றாக இணையும் பிரம்ம பூத நிலையை அடைவதே அறிவவாதிகளின் லட்சியமாகும். ஆனால் உருவவாதிகளான தூய பக்தர்களை பொறுத்தவரை அந்நிலையிலிருந்து மேலும் முன்னோக்கி சென்று தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதே லட்சியம். அதாவது பரமபுருஷனின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் ஏற்கனவே முக்தியின் தளத்தில் உள்ளான். அதாவது பூரணத்துடன் ஒருங்கிணைந்த பிரம்மபூத நிலையில் உள்ளான். பரமனுடன் அவ்வாறு இணையாமல் ஒருவனால் அவருக்கு தொண்டாற்ற முடியாது. பூரணத்தின் கருத்துப்படி தொண்டு செய்பவனுக்கும் தொண்டை பெறுபவனுக்கும் இடையில் வேறுபாடு கிடையாது. இருப்பினும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. பௌதிகமயமான வாழ்வில் ஒருவன் புலனுகர்ச்சிக்காக செயலாற்றும் போது அதில் துன்பம் உண்டு. ஆனால் பூரண உலகில் ஒருவன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் போது அதில் துன்பம் கிடையாது. கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தனுக்கு கவலைப்படுவதற்கோ விருப்பப்படுவதற்கோ எதுவும் இல்லை. கடவுள் முழுமையானவர் என்பதால் அவரது தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் உயிர்வாளியும் தன்னில் முழுமையானவனாக ஆகின்றான். அழுக்கான தண்ணீர் ஏதுமின்றி முழுமையாக தூய்மை செய்யப்பட்ட ஒரு நதியை போன்றவன் அவன். அந்த தூய பக்தனுக்கு கிருஷ்ணரை தவிர வேறு சிந்தனைகள் ஏதும் இல்லாததால் அவன் இயற்கையாகவே எப்பொழுதும் இன்பம் நிறைந்தவனாக உள்ளான். அவன் ஜட நஷ்டத்திற்காக வருந்துவதில்லை, லாபத்திற்காக ஏங்குவதும் இல்லை. ஏனெனில் பகவானின் தொண்டில் அவன் நிறைந்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷனின் மிகச்சிறிய அம்சம் என்பதையும் அதனால் அவரது நித்திய சேவகன் என்பதையும் அவன் அறிந்திருப்பதால் ஜட இன்பத்திற்கான விருப்பம் அவனிடம் இல்லை. ஜட உலகில் சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலரை தாழ்ந்தவர்களாகவும் அவன் காண்பதில்லை. உயர்வு தாழ்வுகள் எல்லாம் நிலையற்றவை. நிலையற்ற தோற்றங்களுடனும் மறைவுகளுடனும் ஒரு பக்தனுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவனுக்கு கல்லும் பொன்னும் ஒரே மதிப்புடையவை. இந்த பிரம்மபூத நிலை தூய பக்தனால் மிகவும் எளிதாக அடையப்படுகின்றது. வாழ்வின் இத்தகைய நிலையில் பரபிரம்மனுடன் ஐக்கியமாகி தனது தனித்தன்மையை அழித்துக் கொள்வது என்னும் சிந்தனை நரகத்தனமாக ஆகின்றது. ஸ்வர்கலோகத்தை அடையும் சிந்தனை ஆகாய பூக்களாக மாறுகின்றது. புலன்களோ பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்புகளை போன்றவை. பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பிடம் பயம் இல்லாததைப் போல புலன்கள் தாமாகவே கட்டுப்படுத்தப்படும் போது அவற்றிடமும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜடத்தால் பீடிக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த உலகம் துன்பமயமானதாகும். ஆனால் பக்தனுக்கோ இந்த முழு உலகமும் ஆன்மீகமான உலகமாக வைகுண்டத்தை போன்றதாகும். பக்தனை பொறுத்தவரையில் இந்த ஜட உலகில் உள்ள மிக உயர்ந்த நபரும் ஒரு சிறு எறும்பை போல துச்சமானவரே. இத்தகைய நிலையினை இந்த யுகத்தில் தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்த பகவான் சைதன்யரின் கருணையினால் தான் அடைய முடியும். பதம் மொழிபெயர்ப்பு:
பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். பொருளுரை: பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரையும் அவரது சொந்த விரிவுகளையும் மன அனுமானத்தினாலோ அபக்தர்களாக புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள யாரேனும் விரும்பினால் அவர் தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மை எப்பொழுதும் மறைந்தே இருக்கும். பகவத்கீதையில் 7:25 ஏற்கனவே கூறப்பட்டுள்ளதைப் போல அவர் எல்லோருக்கும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. வெறும் ஏற்றறிவினாலோ மன அனுமானத்தினாலோ கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் உண்மையாக ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமே கிருஷ்ணர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் இதற்கு உதவாதவை. கிருஷ்ண விஞ்ஞானத்தில் பூர்ண அறிவுடையவன் கிருஷ்ணரின் இருப்பிடமான ஆன்மீக திருநாட்டிற்கு நுழைவதற்கான தகுதியை அடைகின்றான். பிரம்மனாக ஆவது என்றால் தனது அடையாளத்தை இழந்து விடுவது என்பது பொருள் அல்ல. அங்கும் பக்தி தொண்டு இருக்கின்றது. பக்தி தொண்டு இருக்கும் வரை அங்கே இறைவன், பக்தன், பக்தி தொண்டின் வழிமுறை ஆகியவை இருத்தல் அவசியம். இத்தகு ஞானம் முக்திக்கு பிறகும் அழிவுறுவதில்லை. ஜடவாழ்வின் கருத்துக்களிலிருந்து விடுபடுவதே உள்ளடக்கியதே முக்தி. இருப்பினும் அத்தகு வேறுபாடுகளும் தனித்தன்மையும் ஆன்மீக வாழ்விலும் உள்ளன. ஆனால் தூய கிருஷ்ண உணர்வுடன் உள்ளன. ஜென்னில் நுழைகின்றான் என்ற சொல் அருவ பிரம்மனுடன் ஒன்றாக கலப்பது என்னும் அருவவாதிகளின் கொள்கையினை ஆதரிப்பதாக தவறாக எண்ணிவிடக் கூடாது. விஷாத்தே என்றால் ஒருவன் தனது தனித்தன்மையுடன் பரமபுருஷரின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும் என்று பொருள். பரமபுருஷரின் உறவில் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு செய்வதை குறிக்கும். உதாரணமாக, பச்சை நிற பறவை ஒன்று பச்சை நிற மரத்திற்குள் நுழைந்தால் அஃது அந்த மரத்துடன் ஒன்றாக ஆவதற்கல்ல, மாறாக அம்மரத்தின் பலன்களை சுவைப்பதற்காகவே. பொதுவாக ஆறுகள் கடலில் கலந்து ஒன்றாகி விடுவதை அருவவாதிகள் உதாரணமாக கொடுக்கின்றனர். அருவவாதிகளுக்கு வேண்டுமானால் அஃது இன்பத்தின் இருப்பிடமாக தோன்றலாம். ஆனால் உருவவாதியோ கடலில் இருக்கும் மீனை போன்று தனது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கின்றான். நான் கடலில் ஆழத்திற்கு சென்று பார்த்தால் பல்வேறு உயிர்வாளிகளை காண முடியும். கடலின் மேற்பரப்பை அறிந்திருந்ததால் மட்டும் போதாது, கடலின் ஆழத்தில் வசிக்கும் நீர்வாளிகளை பற்றிய முழு அறிவும் வேண்டும். தனது தூய பக்தி தொண்டினால் பக்தன் பரமபுருஷரின் தெய்வீக குணங்களையும் வைபவங்களையும் உண்மையில் புரிந்து கொள்ள முடியும். 11ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டபடி பக்தி தொண்டால் மட்டுமே அவரை அறிய முடியும். அதுவே இங்கு உறுதி செய்யப்படுகின்றது. பரமபுருஷரை பக்தி தொண்டால் புரிந்து கொண்டு அவரது நாட்டிற்குள் ஒருவன் நுழைய முடியும். ஜட கருத்துக்களிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு, பிரம்மபூத நிலை அடையப்பட்ட பிறகு பகவானை பற்றி கேட்பதால் ஒருவன் பக்தி தொண்டை தொடங்குகிறான். முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கும் போது பிரம்மபூத நிலை தானாகவே வளர்ச்சி அடைகின்றது. பௌதிக களங்கங்கள், புலனின்பத்திற்கான பேராசையையும் காமமும் மறைகின்றன. காமமும் விருப்பங்களும் பக்தனின் இதயத்திலிருந்து மறையும் போது அவன் பகவானின் தொண்டின் மேலும் பற்று கொள்கிறான். இத்தகு பற்றுதலால் அவன் ஜட கலங்கங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். வாழ்வின் இந்த நிலையில் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். இதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்றும் ஆகும். முக்திக்கு பிறகும் பக்தி எனப்படும் தெய்வீக தொண்டு தொடங்குகின்றது. வேதாந்த சூத்திரம் 4:1-12 இதனை உறுதி செய்கின்றது. பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடர்கின்றது என்பதே இதன் பொருள். பக்தியுடன் கூடிய உண்மையான முக்தி என்பது உயிர்வாழி தனது சொந்த நிலையில் ஸ்வரூபத்தில் மீண்டும் நிலை பெறுவதே என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. உயிர்வாழியின் ஸ்வரூபம்
முன்னரே விளக்கப்பட்டது. அவன் முழுமுதற் கடவுளின் மிகச்சிறிய அம்சம். எனவே அவனது ஸ்வரூபம் தொண்டு செய்வதே. முக்திக்கு பிறகும் இந்த தொண்டு ஒருபோதும் நிறுத்தப்படுவதில்லை. வாழ்வின் தவறான கருத்துக்களிலிருந்து விடுபடுவதே உண்மையான முக்தி. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।